வணக்கம் நண்பர்களே. நம்ம சமையல் அறையில் எப்போதுமே இருக்கக்கூடிய 3 பொருட்கள் தாங்க இஞ்சி, கிராம்பு, எலுமிச்சை. இந்த மூன்றையும் சரியான அளவில் பயன்படுத்தினால் உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கலாம். ஆனால் இந்த மூன்றையும் எல்லாரும் சாப்பிடலாமா? எந்த நேரத்தில் எடுத்தால் ஆரோக்கியமான பலன்கள் கிடைக்கும்? யாரெல்லாம் இதை தவிர்க்கணும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு எடுக்கணும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நம்ம இதில் இருக்கக்கூடிய முதல் உணவு என்னன்னா இஞ்சி தாங்க. இஞ்சியை ஏன் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். இஞ்சியுடைய மருத்துவ நன்மைகளை பார்த்துடலாம். இஞ்சிங்கிறது பல நூற்றாண்டுகளாகவே பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருது. இதில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் என்ற இயற்கையான சேர்மம் உடலுக்கு பல நன்மைகளை வழங்குது. அதில் முதலாவது நன்மை என்னன்னா செரிமானத்திற்கு இது உதவியாக இருக்குது. வயிறு உப்பசம், அஜீரணம், வாய்வு தொல்லை, பசியின்மை போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை குளிர் மற்றும் தொண்டை வலியை சரி பண்றதுக்கு இஞ்சி பயன்படுது. இஞ்சி வெதுவெதுப்பான பானமாக நம்ம எடுத்துக்கிற போது தொண்டை எரிச்சல், சளி, இருமல் போன்ற அறிகுறிகளை குறைக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு நிவாரணமா இருக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா அலர்ஜியை குறைக்கும் தன்மை கொண்டது. உடல்ல ஏற்படும் அலர்ஜியை குறைக்க இதுல இருக்கக்கூடிய அந்த சேர்மங்கள் இது பயன்படுது. முக்கியமா மூட்டு வலி, மூட்டுகளுக்கு ஒரு நல்ல நிவாரணமா இஞ்சி இருக்குது. ஏன்னா மூட்டுகளை சுத்தி வலி, வீக்கம் வர்றதுக்கு காரணமே பல அலர்ஜிகள் தான். ஸோ அந்த அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் இஞ்சி பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்குங்க. சீரான உணவு முறையில ஒரு பகுதியா நம்ம இஞ்சியை எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு கிடைக்கும். ஸோ அதனாலதான் நம்ம இஞ்சியை இந்த பானத்துல நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் என்னன்னா கிராம்பு தாங்க. கிராம்போட நன்மையை பார்த்தலாம். எதுக்காக கிராம்பை சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. சிறிய கிராம்பு பெரிய சக்திகளை கொண்டது. பார்ப்பதற்கு ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு. ஆனா அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஏராளமானது. இதுல இருக்கக்கூடிய யூஜினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட், அதுதான் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள். இது பல் வலியை சரி பண்றதுக்கு, கிராம்பு எண்ணெயை பல் வலிக்கக்கூடிய இடத்துல வச்சாவோ இல்லை கிராம்பை பல் வலிக்கிற இடத்துல வச்சாவோ பல் வலி போயிடும். ஸோ இது நம்ம வீடுகளில் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ பல் வலி மட்டும் இல்லைங்க, நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வலிகளையும் போக்குறதுக்கு நம்ம கிராம்பு டீ எடுத்துக்கலாம். அடுத்து வாய் துர்நாற்றம். கிராம்பை நல்லா மென்று வாயில போட்டு மென்று சாப்பிடும் பொழுது அந்த வாய் துர்நாற்றம் குறையும். வாய்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாமே அழியும். அதனாலதான் நிறைய டூத் பேஸ்ட்டுகளில் கிராம்பை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து செரிமானத்திற்கு இது ஒரு நல்ல ஒரு செரிமான சிஸ்டத்தை மேம்படுத்துறதுக்கு கிராம்பு பயன்படுது. வயிறு நிறைந்த ஒரு உணர்வு, அஜீரணம் போன்றவற்றுக்கு இது உதவியாக இருக்குது. அடுத்து இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ அதனால தான் கிராம்பு பயன்படுத்துகிறோம். அது மட்டும் கிடையாது, கிராம்பு ஆண்கள் பெண்களுக்கு தேவையான ஸ்டாமினா பவரையும் கொடுக்கக்கூடியது. முக்கியமாக ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர், டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணும் தன்மை கொண்டது கிராம்பு. இது ரத்த ஓட்டத்தை உடல்ல சீராக இயங்குறதுக்கு பயன்படுது. நரம்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. அதனாலதான் கிராம்பை பயன்படுத்துறோம். அடுத்து நம்ம மூன்றாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா எலுமிச்சை தாங்க. ஸோ எலுமிச்சையில இருக்கக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். எலுமிச்சையில விட்டமின் சி, சிட்ரேட்டு, ஃப்ளேவனாய்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுனால தான் இது ஒரு சத்துள்ள பழமாக இருக்குது. ஸோ எலுமிச்சை சாப்பிட்டா 60லையும் 20 போல இளமையா இருக்கலாம். இளமையான தோற்றத்தை கொடுக்கறதுக்கும் உடலுக்கு தேவையான சக்தி, எனர்ஜி, ஆற்றலை கொடுக்கறதுக்கும் எலுமிச்சை பயன்படுது. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய ஸ்கின்னை பளபளப்பா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. ஏன்னா கொலாஜனை உற்பத்தி பண்ணும் தன்மை கொண்டது விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி ரொம்ப ரொம்பவுமே அவசியமானது. 30 வயது
கடந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருக்குமே. ஏன்னா 30 வயத கடந்துட்டாவே உடல்ல வந்து இந்த கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம உடலால உற்பத்தி செய்ய முடியாது. அதனால நம்ம விட்டமின் சி நிறைந்த உணவுகள நம்ம அதிகமா எடுத்துக்கிறணும். ஸோ அதிகமா எடுக்கும்போது நம்ம உடலால திருப்பி வந்து உருவாக்க முடியும். ஸோ அதனால தான் விட்டமின் சி நிறைந்தத எடுக்கிறோம். ஸோ அப்பதான் நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காவும், ஷைனிங்காவும் இருக்கும். அடுத்து வந்து இரும்பு சத்து உறிஞ்சுதலுக்கு விட்டமின் சி ரொம்பவே முக்கியங்க. இப்ப நீங்க ஒரு பருப்போ, இல்ல கீரையோ ஏதாவது சமைச்சீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து உடலால உறிஞ்சிக் கொள்ள முடியாது. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், இப்ப நீங்க கீரை சாப்பிட்டீங்கன்னா, கீரை சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு ஆரஞ்சு பழம், இல்லன்னா ஒரு கொய்யாப்பழம், இல்லன்னா ஒரு நெல்லிக்காய், இல்லன்னா எலுமிச்சை ஜூஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு இரும்பு சத்து உடலால எளிமையா உறிஞ்சிக் கொள்ள முடியும். இல்லைன்னா நீங்க கீரை சமைச்சிருப்பீங்கல்ல, அது மேல எலுமிச்சம்பழத்த லைட்டா பிழிஞ்சு விடலாம். ஸோ அந்த மாதிரியும் செய்யலாம். அடுத்து ஒரு நன்மை என்னன்னா, நீர் சத்த மெயின்டெயின் பண்றதுக்கு, நீர் சத்த பராமரிக்கிறதுக்கு எலுமிச்சை தண்ணி வந்து பயன்படுதுங்க. நெறைய பேர் காலையில வந்து லெமன் வாட்டர் வந்து குடிச்சுக்குவாங்க. ஸோ லெமன் வாட்டர் குடிக்கும்போது, அந்த நீர் பற்றாக்குறை, நீர்ச்சத்து குறைபாட வந்து அது சரி செய்யும். ஸோ தண்ணீர் குடிக்கிற பழக்கம் நெறைய பேர்கிட்ட இருக்காது. அதனால அவங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா, தண்ணி குடிக்கிற பழக்கம் வந்து அவங்களிடையே உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரியான நன்மைகள கொண்டது லெமன். அதனால தான் நம்ம லெமன் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 3 பொருட்களுடைய நன்மைகளையும் நம்ம பார்த்தாச்சு. 3 பொருட்களையும் அதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ எவ்வளவோ பொருட்கள் இருக்குதோ, அதெல்லாம் விட்டுட்டு இந்த 3 பொருட்கள எடுக்கிறதுக்கான காரணத்த நம்ம பார்த்தாச்சு. எப்படி இந்த 3 பொருட்களையும் சேர்த்து எடுக்கிறது? ஸோ இந்த 3 பொருட்களையும் சேர்த்து எடுக்கும்போது, எல்லா பலன்களுமே ரெட்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கும். எப்படி தயாரித்து இந்த பானத்த நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறங்க. சிறிதளவு ஒரு இஞ்சி துண்டு எடுத்துக்கிறங்க. 2 கிராம்பு மட்டும் எடுத்துக்கிறங்க. அரை எலுமிச்சை பழம் எடுத்துக்கிறங்க. நம்ம சொன்ன அளவுகள் மட்டும் தாங்க பயன்படுத்தணும். அதுக்கு மேல 1 இன்ச்சு கூட எடுக்கக்கூடாது. சரி கிராம்பு 2 தான் சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 4 கிராம்பு போடுவோம் அப்படின்லாம் போடாதீங்க. ஸோ நம்ம அளவோடு எடுக்கணும். எதுனாலும் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம அதிகமா பயன்படுத்தும்போது வயிற்றுல எரிச்சல், சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால தான் வந்து ஆரோக்கியமான உணவா இருந்தாலும் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு ஆளுக்கு 1 கிளாஸ் தண்ணி, அதில சின்னமா துண்டு இஞ்சி, 2 கிராம்பு இதுவே போதுமானது. ஸோ இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இஞ்சிய நீங்க நல்லா தட்டிட்டு உள்ள போடுங்க. நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் ஆறிய பிறகு கொதிச்சு நீங்க இறக்கிட்டு அப்படியே கொதிக்க குடிக்க வேணாம். லைட்டா நாக்கு பொறுக்கிற அளவுல சூட்ல இருக்கும்போது எலுமிச்சை பழத்த நீங்க பிழிஞ்சு விட்டுட்டு, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து இனிப்பா இருந்தா தான் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க நாட்டு ஒரிஜினல் தேன் இருக்குல்ல, அந்த தேனை வாங்கி நீங்க கலந்து குடிக்கலாம். சர்க்கரை ஜீனி அது வந்து கலக்க கூடவே கூடாது. ஸோ அத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த 3 பொருட்களுடைய பலனும் கிடைக்காது. அதனால தான் சொல்றேன், நாட்டு ஒரிஜினல் தேனை வந்து கலந்துக்கிறங்க. ஸோ அப்படி கலந்துக்கிட்டு மட்டுமே குடிக்கணும். இத எப்ப குடிக்கலாம்னா, காலை உணவுக்கு பிறகு நீங்க குடிக்கலாம். இல்லைன்னா மாலை நேரத்தில எடுத்துக்கலாம். வெறு வயிற்றில குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க வயிற்றில எரிச்சல் ஏற்படுமா அப்படின்னு நீங்க பார்த்துட்டு குடிங்க. வெறு வயிற்றில சிலர் வந்து குடிக்கலாம். அவங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. ஆனா சிலருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கும்ல, அவங்க வெறு வயிற்றில எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வயிற்றில எரிச்சல் சில பல பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால தான் காலை உணவுக்கு பிறகு எடுத்துக்கிறேங்க. இல்ல எனக்கு எதுவுமே பண்ணாது அப்படின்னா, நீங்க வெறும் வயித்துல குடிக்கிறா இருந்தா குடிச்சுக்கிறங்க. ஸோ யாரெல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும், வயிற்றில புண் இருக்கிறவங்க இத தவிர்க்கணும். அதிக அமிலத்தன்மை இருக்கிறவர்கள் இத தவிர்க்கணும். ரத்தம் உறைதல பாதிக்கும் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் இத தவிர்க்கணும். அடுத்து கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்க இத எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்க எடுக்கிறதா இருந்தா உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்க இத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இவங்க வந்து இந்த பானத்த வந்து எடுக்கக்கூடாது. மக்கள் இந்த பானத்த தயாரிக்கும்போது செய்யக்கூடிய சில தவறுகள பார்த்துடலாம். கிராம்பு 2 தான் போடணும். நெறைய பேரு நெறையா கிராம்பு அள்ளி போட்டுருவாங்க. அதிகமா இஞ்சிய சேர்த்துருவாங்க. அப்புறம் கொதிக்கிற சூடான இதிலே எலுமிச்சைய சேர்த்துருவாங்க. ஸோ அதிகமான வெப்பத்தில எலுமிச்சைய சேர்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த எலுமிச்சையோட பலன் வந்து குறையும். அதனால வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீங்க எலுமிச்சைய சேர்க்கிறத
ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஒரே நாள்ல பல முறை வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் தாங்க எடுத்துக்கிறணும். நண்பர்களே, இஞ்சி, கிராம்பு, எலுமிச்சை இது 3மே ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருட்கள். சரியான அளவுல, சரியான சமநிலையான உணவுக்கோடு நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பானத்த நீங்க எடுத்துக்கிட்டு, நீங்க தினமும் உடலுக்கு உடற்பயிற்சி குடுங்க. ஸோ உடற்பயிற்சி கடினமா போய் ஜிம்முல ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லல. வீட்ல இருந்துக்கிட்டே நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நீங்க கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள எடுத்துக்கிறங்க. புரோட்டீன் எதுல இருக்குது? பருப்பு வகைகள், பாசிப்பயிறு, கொண்டைப்பயிறு, வேர்க்கடலை இது எல்லாத்துலயுமே புரோட்டீன்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம உடலுக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்மளுடைய மசில்ஸ், தசைகள், கால்கள் எல்லாமே வலுவாக்கப்படும். அதனால தான் புரோட்டீன் அதுல முட்டையில இருக்குது, சிக்கன், மட்டன் இது எல்லாத்துலயுமே இருக்கு. நம்ம டெய்லி வந்து அத எடுக்க முடியாது. ஆனா வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பாசிப்பயிறு, பருப்பு வகைகள் நம்ம தினமும் எடுத்துக்கலாம். ஸோ அத நீங்க எடுத்துக்கிறங்க. பாதாம் இது எல்லாத்துலயும் புரோட்டீன் அதிகமா இருக்குது. அடுத்து கால்சியம் பார்க்கும்போது முருங்கைக்கீரையில இருக்குது. கேழ்வரகு அண்ட் எள்ளு இது எல்லாத்துலயுமே இருக்கு. நீங்க தினமும் ஒரு எள்ளு உருண்டை எடுத்துக்கலாம். கேழ்வரகு கூழ் குடிக்கலாம். கேழ்வரகு சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பால் இது எல்லாத்துலயுமே கால்சியம் இருக்கு. ஸோ இந்த உணவுகள் நம்மளுடைய கால்கள், நம்மளுடைய எலும்புகள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக பயன்படுது. ஸோ இந்த உணவுகள தவற விடாம தினமும் நீங்க ரொட்டீனா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து விட்டமின் டி நிறைந்த உணவுகள எடுத்துக்கிறங்க. ஸோ விட்டமின் டி வந்து முட்டையோட மஞ்சக்கருவுல இருக்குது. அடுத்து வந்து காளான்ல வந்து இருக்குது. அடுத்து சூரிய ஒளி இருக்குல்ல, அந்த ஒளியில வந்து விட்டமின் டி இருக்கு. ஸோ சூரிய ஒளி உங்க மேல படுற மாதிரி நீங்க ஒரு 15 நிமிடம் வந்து சூரிய ஒளியில நிக்கலாம், நடக்கலாம், யோகா, மூச்சு பயிற்சி என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா உங்க சூரிய ஒளி உங்க மேல விழணும். ஸோ அப்படி விழுந்துச்சுன்னா உங்களுடைய எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக்கப்படும். நீங்க 80, 90, 100 வயத கடந்தவராக இருந்தாலும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. நீங்க உங்களுடைய வாக்கிங் ஸ்பீடு, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். அடுத்து ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி 2லிருந்து 3 லிட்டர் வந்து எடுத்துக்கிறங்க கம்பல்சரி. அடுத்து தூக்கம், போதுமான தூக்கம். ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ரொம்பவுமே உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் வந்து கிடைக்கும். நீங்க ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நண்பர்களே இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எண்ணெயில பொரித்தது, வறுத்தது, ஜங்க் ஃபுட் இத சாப்பிடுறத குறைச்சுக்கிருங்க. தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சில நாள தவிர்க்க முடியாத பட்சத்திற்கு என்னைக்கோ ஒரு நாள் வந்து சாப்பிடுங்க. ரெகுலரா எடுத்துக்கிறாதீங்க. அடிக்கடி சாப்பிடாதீர்கள். முடிஞ்ச அளவு எண்ணெய் கம்மியா பயன்படுத்தி சமைக்க பாருங்க. எண்ணெய் உணவுகள தவிர்க்க பாருங்க. நீங்க 100 வயத தாண்டியும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.